closing in. I was alone and so afraid. Couldn't see the light. No. Then my world began to spin. Where's the beginning and where's my omega? Have to make it right. Oh yeah. There's a moment when you know that every teardrop has to go. They be piling up inside. Hey guys, welcome back to my channel. இன்னைக்கு வீடியோல Dell Inspiron 5402 laptop plus laptop bag plus Dell Alienware headset unboxing தான் பார்க்க போறோம். இப்போ நம்ம பார்க்க போறது laptop bag unboxing. இந்த பேக்கோட பிரைஸ் வந்து 1999 அப்படி தான் இந்த கவர்ல போட்டுருந்துச்சு. ஸோ 2000 rupees worth பேக் வந்து இந்த லேப்டாப் வாங்கினா தராங்க. இந்த லேப்டாப் வாங்கும்போது அந்த ப்ரைஸோடவே இந்த ப்ரைஸும் இன்க்ளூடட் தான். ஸோ நம்ம எக்ஸ்ட்ரா பே பண்ண தேவையில்லை. ஸோ இந்த லேப்டாப் வாங்கினா கண்டிப்பாக இந்த பேக் கொடுப்பாங்க. நிறைய பேர் சொன்னாங்க, அதாவது ஷோரூமில் சொன்னாங்க, இந்த லேப்டாப் வந்து நீங்கள் வெப்சைட்டில் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து பேக் தர மாட்டாங்க, நாங்கள் பேக் தரோம் அப்படின்னாங்க. பட் என்ன ப்ராப்ளம்னா ஷோரூமில் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு 5,000 to 6,000 மேலே விற்கிறாங்க. அதனால தான் நான் ஷோரூமில் வாங்காமல் இங்கே வாங்கினேன். நல்ல வேளை அவங்க சொன்ன மாதிரி வெப்சைட்டில் பேக் கொடுக்காம போயிடல, பேக் கொடுத்துட்டாங்க. அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம். இந்த பேக் வந்து முன்னாடி சொன்ன மாதிரி 2000 rupees, நல்ல குவாலிட்டியான பேக் தான் தராங்க. சுமாராக இருக்கிற மாதிரிலாம் இல்லை, சீப் குவாலிட்டிலாம் இல்லை, நல்ல சூப்பரான ஒரு குவாலிட்டி பேக் தான் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு ஜிப் இருக்குது அண்டு ஷோல்டர் ஸ்ட்ராப் இருக்குது இல்லையா தெரியுமா, அங்கே வந்து ஒரு ஜிப் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து சின்ன சின்ன ஐட்டம்ஸ் தான் வச்சுக்கலாம். பின்னாடி தான் வந்து நீங்கள் வந்து லேப்டாப் வைக்கிற கம்பார்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல தான் வந்து நீங்கள் லேப்டாப் வச்சுக்கலாம். அந்த ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. இங்கே தான் நீங்கள் வந்து லேப்டாப் வச்சுட்டு சேஃபாக எடுத்துகிட்டு போகலாம். நல்லா ஒரு 4-5 வருஷம் வரைக்கும் தாங்குற மாதிரி தான் இருக்குது இந்த பேக். அவ்வளோ குவாலிட்டியாக தான் இருக்குது, சூப்பராக இருக்குது இந்த பேக், நீட்டாக காம்பேக்டாக சூப்பராக இருக்குது. இப்போ வந்து நம்ம லேப்டாப் வந்து அன்பாக்ஸ் பண்ணலாம். இதோட ப்ரைஸ் வந்து 58,989. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஷோரூமில் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருந்த மாதிரி எனக்கு தோணுச்சு. அதனால தான் நான் ஷோரூமில் வாங்காமல் டெல் வெப்சைட்லேயே வாங்கிட்டேன். அண்ட் டெல் வெப்சைட்டில் நிறையா வந்து ஆஃபரும் போட்டிருந்தாங்க. லைக் 10% கேஷ்பேக், அதுக்கப்புறம் டிஜிட்டல் கேஷ் கார்டு 2000, Alienware ஹெட்செட், வாரண்ட்டி அப்கிரேட் ஆஃபர், இந்த மாதிரி நிறைய ஆஃபர் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் ஆன்டி வைரஸ் வந்து கொடுத்துருந்தாங்க ஃப்ரீ. 15 months சப்ஸ்கிரிப்ஷன் வந்து நமக்கு ஃப்ரீ. அதுவும் வந்து இந்த லேப்டாப் ப்ரைஸ்லேயே வந்து இன்க்ளூடட் தான். ப்ளஸ் எக்ஸ்ட்ராவாக இப்போ நீங்கள் 36 months வந்து நீங்கள் உங்களுக்கு ஆன்டி வைரஸ் வேணுன்னா நீங்கள் 699 rupees பே பண்ணணும். அது பே பண்ணால் 36 months வந்து உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க ஆன்டி வைரஸ். இப்போ அந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ண உடனே நீங்கள் பார்க்கலாம் எவ்வளோ சேஃபாக வந்து பேக் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னு. பார்க்கும்போது நம்ம லேப்டாப் வந்து நல்லா சேஃபாக நம்மக்கிட்ட வந்துருச்சு அப்படின்னு தெரியுது. அண்டு சைடில் வந்து இன்னொரு பாக்ஸில் வந்து சார்ஜர்லாம் கொடுத்துருப்பாங்க. இப்போ நம்ம இந்த லேப்டாப் அப்படியே பொத்துனாப்பில் எடுத்து நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். நான் லேப்டாப் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி இதோட ஸ்பெசிஃபிகேஷன்லாம் சொல்லிடுறேன். இது i5 ப்ராசரில் 11th generation, 8GB RAM, 512GB மெமரி, Intel Iris Xe கிராஃபிக்ஸ் வித் ஷேர்டு கிராஃபிக்ஸ் மெமரி. இதோட வெயிட் வந்து 1.5 kg கம்மியாக தான் இருக்கும். செம்ம வெயிட்லெஸ்ஸாக, பார்க்க நீட்டாக காம்பேக்டாக இருக்குது. இந்த லேப்டாப்பை எவ்வளோ நேரம் கேரி பண்ணிட்டு போனாலும் அந்த வெயிட்டே தெரியல, அவ்வளோ வெயிட்லெஸ்ஸாக இருக்குது. இதோட கலர் வந்து பிளாட்டினம் சில்வர். இந்த லேப்டாப் ஓப்பன் பண்ணால் கொஞ்சம் அந்த பாட்டம் வந்து ஸ்லாண்டிங்கான பொசிஷன் இருக்கும். இந்த மாதிரி டிசைன் எது கொடுத்துருக்காங்கன்னா ஏர் சர்க்குலேஷனுக்காகவும் ஈஸியாக டைப் பண்ணணும் அந்த கம்ஃபர்ட்டுக்காகவும் கொடுத்துருக்காங்க. லேப்டாப் பாட்டம் வந்து எப்பயும் க்ளோஸ்டாக இருக்கக்கூடாதுன்னு நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ நம்ம லேப்டாப் வந்து கொஞ்சம் ஸ்லாண்டிங்கான பொசிஷனில் வச்சு டைப் பண்ணிகிட்ருப்போம். ஸோ நமக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி டிசைன் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த லேப்டாப்பில் இருக்க கேமரா குவாலிட்டி பற்றி நம்ம பார்க்கலாம். இதில் HD அது இதுன்னு சொல்கிறாங்க, அந்தளவுக்குலாம் இல்லை. ஒரு 10,000 rupees ஃபோனில் இருக்க அந்த கேமரா குவாலிட்டியும் 1 lakh கொடுத்து வாங்குகிற லேப்டாப்பில் இருக்க அந்த கேமரா குவாலிட்டியை கம்பேர் பண்ணால் சத்தியமாக ஃபோனில் இருக்க அந்த கேமரா குவாலிட்டி தான் பெட்டராக இருக்கும். லேப்டாப் கேமரா குவாலிட்டி என்ன லட்சணத்தில் இருக்கோ நமக்கு நல்லாவே தெரியும். அதே லட்சணத்தில் தான் இதுவும் இருக்குது. சூப்பர் ஆசம்னு சொல்ல முடியாது, அதே நேரத்தில் ரொம்ப கேவலமாக இருக்குது பேட்னு சொல்ல முடியாது. ரெண்டுத்துக்கு நல்ல ஆவரேஜாக இருக்குது. லைக் ஃபோன் குவாலிட்டியை பீட் பண்ணுற அளவுக்கு இல்லை, பட் கிளியராக இருக்குது. என்னோடய ஓல்டு டெல் லேப்டாப்பையும் இந்த லேப்டாப்பையும் கம்பேர் பண்ணால் இதில் நல்லாவே இருக்குது, பார்க்குறதுக்கு நல்லா கிளியராக இருக்குது குவாலிட்டி. அண்ட் எனக்கு வந்து டெல் பிராண்ட்லாம் ரொம்ப பிடிக்கும். பட் எனக்கு அந்த பிராண்ட் பிடிச்சிருக்கு, ரொம்ப பிடிக்கும் அப்படின்றதுக்காகலாம் வந்து இந்த கேமரா பற்றி பில்டப் பண்ணலாம் பேச முடியாது. இருக்கிறத நான் சொல்லிட்டேன். லேப்டாப் செம்ம ஃபாஸ்ட்டாக இருக்குது,
ஹேங் ஆகலை அண்ட் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது. பட் கேமரா வந்து ஆவரேஜ் குவாலிட்டி தான், நாட் பேட். அண்ட் இதில் ஃபிங்கர் பிரிண்ட் இல்லை, நான் ஃபிங்கர் பிரிண்ட் இல்லாத மாடல் தான் வாங்கியிருக்கேன். இதுலேயே உங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் வேணும்னா நீங்கள் எக்ஸ்ட்ராவாக வந்து பே பண்ணுற மாதிரி வரும். அண்ட் இதில் வந்து 6 ஸ்லாட் இருக்குது. ஒன்று வந்து மைக்ரோ எஸ்டி, ஒன்று வந்து டைப் சி போர்ட் ஒன்று இருக்குது, 2 வந்து யூஎஸ்பி போர்ட் இருக்குது, ஒன்று வந்து பவர் ஜாக், அப்புறம் ஹெட்ஃபோன் ஜாக். மொத்தம் 6 ஸ்லாட் இருக்குது இதில். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நான் வந்து இந்த லேப்டாப்பை டெல் வெப்சைட்டில் தான் ஆர்டர் பண்ணேன். ரொம்ப வருஷமாக வந்து இன்னொரு லேப்டாப் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருந்தேன். ஸோ இந்த டைம் வந்து வாங்கலாம் அப்படின்னு சொல்லி நான் கேட்டப்போ சரி வீட்டில் வாங்கிக்கோ அப்படின்னு சொன்னாங்க. அண்ட் எங்கள் அப்பா வந்து எனக்கு ஒரு 1 lakh மேலே தான் பட்ஜெட் கொடுத்தாரு. பெஸ்ட்டாக வாங்கு, எது வாங்கலாம் அப்படின்னு சொன்னார். மேக் அது இதுன்னு வந்து சொன்னாங்க. பட் எனக்கு வந்து டெல் மேலே தான் ஒரு இன்ட்ரெஸ்ட். இதுக்கு முன்னாடி நான் வச்சுருந்த லேப்டாப்பும் வந்து டெல் தான். அது வந்து இன்னும் ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது. ஸோ எனக்கு டெல் தான் வாங்கணும்னு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் இந்த மாடல் பார்த்தோன்னே எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஸோ இதே நான் வாங்கிடலான்னு சொல்லி ஆர்டர் போட்டேன். பட் நீங்கள் வந்து உங்களுக்கு ரொம்ப அர்ஜென்ட்டு ஒரு 10 days வேணும் அப்படின்னா நீங்கள் டெல் வெப்சைட்டில் ஆர்டர் போட்டிங்கன்னா அவ்வளோ சீக்கிரத்தில் வராது. என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்கிறேன். நான் வந்து December 31 ஆர்டர் போட்டேன். எனக்கு வந்து January 20 தான் கொடுத்தாங்க. ஸோ இந்த 20 days வந்து நான் எவ்வளவோ கால் பண்ணி கேட்டுட்டேன், எப்போ வரும்னு கேட்டேன். அவங்க வந்து இதோ 2 days வந்துடும் மேம், 2 days இருந்தாங்க. பட் ரொம்ப நாள் கழிச்சு தான் எனக்கு வந்துச்சு. ஸோ அவங்க கொடுக்கும் போது தான் நம்ம கொடுப்பாங்க. நம்ம எவ்வளோ கால் பண்ணி கேட்டாலும் சரி அவங்க தரும் போது தான் தருவாங்க. வேணால் உங்களுக்கு இன்னொரு ஆப்ஷன் இருக்குது, உங்களோட ஆர்டரை வேணால் நீங்கள் கேன்சல் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், 2 ஆப்ஷன் தான். அவங்க தரும் போது வாங்கிக்கணும், இல்லைனா ஒன்று ஆர்டரை கேன்சல் பண்ணிட்டு வேறு எங்கேயாவது வாங்கிக்கணும், அவ்வளோதான். ஸோ ரொம்ப அர்ஜென்ட்டு, ரொம்ப பிஸியான ஆளாக இருந்தால் நீங்கள் வேறு இதில் வாங்கிக்கிறது நல்லது. இல்லை எனக்கு பொறுமையாக நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் டெல் வெப்சைட்லேயே வாங்கிக்கலாம். So this is my thought on whether you should consider buying this laptop from Dell website or from showroom or from any other website. இப்போ நம்ம next Dell Alienware headset unboxing பார்க்கலாம். Then my world began to spin. Where's the beginning and where's my omega? Have to make it right. இந்த ஹெட்செட் வந்து நல்லா நீட்டாக தான் பேக் பண்ணி கொடுத்துருந்தாங்க. பட் உள்ளே இருக்கிற அந்த அவுட்டர் பாக்ஸ் மட்டும் லைட்டாக டேமேஜ் ஆகியிருந்துச்சு. இந்த ஹெட்செட் வந்து January 7 to 10 இந்த டேட்டுக்குள்ளே தான் நான் ஆர்டர் பண்ணியிருப்பேன். லேப்டாப் ஆர்டர் பண்ணி நெக்ஸ்ட் வீக்கே வந்து இந்த ஹெட்செட் ஆர்டர் பண்ணிட்டேன். பட் 1 month ஆகியும் எனக்கு வந்து இந்த ஹெட்செட் வரல. ஸோ அவங்களுக்கு கால் பண்ணி கேட்டப்போ 30 to 35 days ஆகும் மேடம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவங்க 2 daysன்னு சொல்லியிருந்தா தான் வந்து நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டே இருந்திருப்பேன். அவங்க லேட் ஆகும்னு ஓப்பனாக சொல்லிட்டதுனால ஒன்றும் அவசரம் இல்லை, நானும் விட்டுட்டேன். கரெக்டாக எனக்கு March 13 தான் இந்த ஹெட்செட் வந்து டெலிவரி பண்ணாங்க. ஸோ January 10 to March 13னா எவ்வளோ டிஃப்ரென்ஸ் பாருங்கள். கிட்டத்தட்ட ஒரு 2 months வந்து வெயிட் பண்ணி அப்புறம் தான் எனக்கு இந்த ஹெட்செட் கிடச்சிச்சு. கவர்லேருந்து இப்போ நம்ம இந்த ஹெட்செட் வந்து ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ அந்த அவுட்டர் பாக்ஸ் இருக்க அந்த லைட் டேமேஜ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ இந்த அவுட்டர் பாக்ஸ் டேமேஜ்க்காகலாம் வந்து நான் இதை ரிட்டர்ன் பண்ணுறதா இல்லை. இதை ரிட்டர்ன் பண்ணி திரும்ப ப்ராடக்ட் வர்றதுக்குள்ளே வாங்கின லேப்டாப் ஓல்ட் ஆகி நம்ம இன்னொரு லேப்டாப் புதுசாக ஆர்டர் பண்ணிடுவோம். அதனால் இதை கண்டுக்காமல் விட்டுருவோம். பாக்ஸில் வந்து டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸில் நிறையா டீட்டெயில்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஆஸ் யூ கேன் see it is a Discord certified headset, 3.5mm jack, wired headset தான் இது, ப்ளூடூத் ஹெட்செட் கிடையாது. நான் ப்ளூடூத் ஹெட்செட் நினச்சி தான் வந்து நான் ஆர்டர் பண்ணேன். நம்ம மக்களுக்குலாம் ஒரு கெட்ட பழக்கம் இருக்குது. ஒரு 100 ரூபாய் ப்ராடக்டை வந்து 2000, 3000, 10,000 சொல்லிவிட்டு அப்புறமா அதை வந்து ஒரு 1000 ரூபாய்க்கு விற்கிறோங்க அப்படின்னு சொன்னால் உடனே நம்ம கண்ணை மூடிட்டு வாங்கிடுவோம். அது என்ன பொருள், நமக்கு தேவையா தேவை இல்லையா அப்படின்னு எதையும் விசாரிக்காமல் 10,000 ரூபாய் பொருள் 1000 ரூபாய்க்கு வருதுன்னு சொல்லி வாங்கிடுவோம். அதே மாதிரி தான் நான் வாங்கிட்டேன். வெப்சைட்டில் வந்து இதோட ப்ரைஸ் வந்து 7,999 போட்டிருந்துச்சு. பட் பாக்ஸில் 9,099 போட்டிருந்துச்சு. எதுக்கு அப்படி போட்டிருக்காங்கன்னு தெரியல. நிறைய வீடியோவில் வந்து இந்த ஹெட்செட்டை ஜாகிங்க்கெலாம் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை எப்படி ஜாகிங்க்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு புரியல. ஏன்னா இது பயங்கர பல்கியாக இருக்குது. தலையில் மாட்டினா ஏதோ ஒரு ஹெல்மெட்டை கவுத்த மாதிரி இருக்குது. ஹெல்மெட்டை கவுத்துட்டு எப்படிங்க ஜாகிங் போகிறது? எனக்கு என்னமோ அவங்க சொல்கிறதுலாம் ஒன்றும் புரியல. என்னோடய லாஸ்ட் வீடியோ நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா நான் என்னோடய மேரேஜ் ஆல் டூர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். என்னோடய கல்யாண மண்டப வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோ எடுக்கும்போது என்னோடய மைக் வந்து பிஞ்சிடுச்சு. ஸோ வீட்டுக்கு வந்து எப்படிடா அது வாய்ஸ் ஓவர் கொடுக்குறது அந்த வீடியோக்கா அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருந்தப்போ அதான் நம்மக்கிட்ட இந்த ஹெட்செட் இருக்கே, இதை வச்சு நம்ம வாய்ஸ் ஓவருக்கு ட்ரை பண்ணக்கூடாதா? நம்ம முன்னாடி ஹெட்செட்டாவது பிஞ்சு போன ஹெட்செட்டாவது 1000 ரூபாய் தான், இது வந்து 10,000 ரூபாய் கிட்ட இருக்கே, விலை இருக்கே, இதை வச்சு நம்ம ஏன் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சி இதை எடுத்து நான் யூஸ் பண்ணேன். இதை வந்து யூஸ் பண்ணி நான் அதை பேசி திரும்ப நான் கேட்கும் போது அப்படி ஒன்றும் அவ்வளோ ஒன்றும் பெருசாக இல்லை. எப்படி சொல்கிறதுனா, ஐ வாஸ் நாட் சாட்டிஸ்ஃபைட் வித் தட் சவுண்ட் குவாலிட்டி. போயா மைக்கில் இருக்க அந்த சவுண்ட் குவாலிட்டி வந்து இதில் இல்லை.
நான் இப்போ வேணால் இதில் வந்து ஒரு வாட்டி பேசி காட்டுறேன். இப்போ நான் டெல் ஏலியன்வேர் ஹெட்செட்டில் தான் பேசிக்கிட்டு இருக்கேன். கத்தி பேசிக்கிட்டு இருக்கேன். அப்போ தான் நல்லா சத்தமாக கேட்குன்றதா கத்தி பேசுகிறேன். பட் போயான் இருந்திருந்தால் வச்சுக்கோங்களேன், மெதுவாக பேசினாலே கொஞ்சம் லேசாக பேசினாலே கொஞ்சம் சத்தமாக கேட்கும். அந்தளவுக்கு அதில் வந்து குவாலிட்டி இருக்கும். பட் இதில் வந்து கத்தி பேசினா தான் நம்மளோட வாய்ஸ் வந்து நல்லா கேட்குது. ஸோ வாய்ஸ் ஓவருக்கு இது செட் ஆகாது. நீங்கள் கேமிங்க்கு யூஸ் பண்ணலாம். கேமிங்க்கு வந்து இது நல்லாயிருக்கும். ஏன்னா அதுக்கான ஹெட்செட் இல்லை, இது வாய்ஸ் ஓவருக்கான ஹெட்செட் இல்லைல்ல. அதனால் கேமிங்க்கு இதை யூஸ் பண்ணுங்கள். என்ன மாதிரி அறிவாளித்தனமாக வாய்ஸ் ஓவருக்குலாம் இதை ட்ரை பண்ணிடாதீங்க. இந்த ஹெட்செட்டுக்கு வந்து 2 ஆக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து மொபைல் லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஆக்ஸ் கொடுத்துருக்காங்க. இன்னொன்று வந்து டிவியில் கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு ஆக்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து வயர்டு ஹெட்செட் தான், ஆனால் எல்லாமே தனித்தனியாக தான் இருக்கும். நம்ம தான் கனெக்ட் பண்ணிக்கணும். ஹெட்செட்டில் வந்து 3.5mm ஜாக் இருக்கும். அதில் வந்து நம்ம ஆக்ஸை வந்து கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம டிவி மொபைல் லேப்டாப் எதையாவது கனெக்ட் பண்ணிட்டு வீடியோ பார்த்துக்கலாம், மியூசிக் கேட்டுக்கலாம். இல்லை பாட்டு கேட்டிங்கன்னா பக்கத்தில் இருக்கவனு கேட்டால் பரவாயில்ல, பக்கத்தில் இருக்கவனோட இருக்க வரைக்கும் கேட்கும். அந்த மாதிரி ஒரு ஹெட்செட் இது. ஏதாவது ஒரு வீடியோ ஹெட்செட் மாட்டிட்டு தான் நீங்கள் பார்க்கணும்னு நினைப்பீங்க. அப்போ இதை மாட்டிட்டு பார்த்தீங்கன்னா வீட்டில் மாட்டிப்பீங்க, ஜாக்கிரதை. இது கேமிங் ஹெட்செட், கேமிங்காக மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க, வேறு எதுக்கும் யூஸ் பண்ணாதீங்க. அப்படி யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் வால்யூம் கம்மியாக வச்சு பாருங்கள். தென் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து டிஜிட்டல் கேஷ் கார்டில் என்னென்னலாம் வாங்கினேன்றதை காட்டுறேன். நான் வந்து அமேசானில் வந்து ஒரு 2000 rupeesக்கு வந்து சில ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன். அது வந்தோடனே அதை அன்பாக்ஸ் பண்ணி எடுத்து காட்டுறேன். அது இன்னும் ஒரு 2 daysல வந்து அப்லோட் பண்ணிடுவேன். மறக்காமல் அதை பார்த்துருங்க. அண்ட் என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ்க்குலாம் வந்து ஒரு ஆஃபர் இருக்குது. நான் ஏற்கனவே இப்போ ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன். என்னோடய மேரேஜ் ஆல் டூர் வீடியோ பார்க்காதவங்க அந்த வீடியோ பாருங்கள். அதோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். என்னோட இன்னும் 2 சேனல் இருக்குது, ஜேகேஸ் ஃபவுண்டேஷன் அண்ட் ஜேகே மஹால், அதுக்கப்புறம் லைஃப் ஆஃப் ஜேகே கிட்டோ. இந்த 3 சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்களுக்கு என்னோடய மேரேஜ் ஆலில் 10% ஆஃபர் இருக்குது. ஸோ மறந்துடாதீங்க. இன்னும் நிறைய ஆஃபர் இருக்குது. வர வீடியோவில் வந்து நான் என்னென்ன ஆஃபர்னு சொல்கிறேன். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.